இந்த பண்டிகை நாட்களை ஏடிபியுடன் ஆனந்தமாக கொண்டாடுங்கள். order.aebsweets.com. தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. The Chennai Silks. Let the celebrations begin. Dazller All Day Lip Color. Stunning shades at 200 rupees. Dazller Boundless Expressions. IBC Mangai நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ பெண்ணலன். நான் உங்கள் ஆனந்தலட்சுமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த ஸ்கின் டேனிங் அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கிற பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ லாங் டேமாக நம்ம வச்சுட்டு இருக்கக்கூடிய டேனிங் என்ன ஆகுது அப்படின்னா, பிளாக் பிக்மெண்டேஷனாக அப்படியே செட்டில் ஆகிடுது ஸ்கின்ல. ஸோ இதை வந்துட்டு கிளியர் பண்ணுறதுக்காக பல விதமான ரெமிடிஸ் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம், பல கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணியிருப்போம். பட் நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா, அந்த பிளாக் பிக்மெண்டேஷன் இன்னமும் டீப்பராக இறங்கிடும். ஸோ இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கு ஹோம் ரெமிடிஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நிறைய பேர் கொஸ்டினாக கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு 5 சிம்பிள் ஹோம் ரெமிடிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் ரெகுலர் பேசிஸில் ஒரு ஃபேஸ் வாஷ் மாதிரி யூஸ் பண்ணலாம், அல்லது ஃபேஸ் ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து அப்படின்றது ஒரு பியூட்டிஃபுல்லான இன்க்ரீடியன்ட். அது நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக உங்களுடைய ஸ்கின்ல வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த உளுந்தோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரியாமல் அதை யூஸ் பண்ணாமலே இருந்துட்டு இருப்பாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பேசன் யூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது கிராம் ஃப்ளோர் யூஸ் பண்ணுறீங்களோ, பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி நிறைய பேர் பண்ணுறீங்களோ, அதுக்கு பதிலாக அந்த உளுந்தை நீங்கள் அல்டர்னேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ ஸ்கின் லைட்டனிங் அப்படின்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த உளுந்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ட்ரையாக எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே சாஃப்டாக. ஓகேங்களா? ஸோ இது கூட ஹனி வந்து ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணலாம். ஹனி ஆட் பண்ணியிருக்கிறனால இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த பேஸ்ட்டை உங்களுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்க்ரப் எப்படி எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுமோ அந்த மாதிரி உங்கள் ஸ்கின் இது நல்லாவே எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். ஸோ அந்த பிளாக் பிக்மெண்டேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ டெய்லி நீங்கள் குளிக்க போகும்போதாக இருந்தாலும் சரி, அல்லது மார்னிங் அண்ட் ஈவினிங் ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ தொடர்ந்து இதை பண்ணிட்டு வரும்பொழுது நான் சொன்ன மாதிரி ப்ளீச்சிங் எஃபெக்ட் வந்து உங்களுடைய ஸ்கின்ல கிடைக்கும். ஸோ டார்க் ஸ்பாட்ஸாக இருந்தாலும் சரி, பிக்மெண்டேஷனாக இருந்தாலும் சரி, டேனிங்காக இருந்தாலும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த தேனை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இது ஒரு மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த ட்ரையாக அரைச்சி வச்ச உளுந்து மாவு இருக்கு இல்லையா, அது கூட கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் அல்லது மில்க் ஏதாவது ஆட் பண்ணி நீங்கள் பேக் மாதிரி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரோஸ் வாட்டர் அப்படின்னு எடுக்கும்போது இன்னைக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு பியூரிட்டியாக இருக்குது அப்படின்றது தெரியல. நிறைய பேருக்கு மார்க்கெட்டில் உள்ள ரோஸ் வாட்டர் வாங்கி யூஸ் பண்ணி இன்னுமே கொஞ்சம் டார்க் ஆயிடுது ஃபேஸ். அதனால நீங்கள் வீட்லேயே பன்னீர் பூ எடுத்து ரோஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டர். அப்படி இல்லைன்னா பால் ஆட் பண்ணுங்கள், அல்லது நான் சொன்ன மாதிரி இந்த ஹனி மாஸ்கே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரெண்டாவது ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கும்பர் அப்படின்றது உங்கள் ஸ்கின்னை நல்லாவே சூதன் பண்ணும். ஸோ குக்கும்பரை நல்லா வந்து மேஷ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் பியூரி எடுங்க. அதாவது அந்த தண்ணி மாதிரி ஃபில்ட்ரேட் வரும் இல்லையா, அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக நீங்கள் லெமன் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் அப்படியே பேட் ட்ரை பண்ணலாம். ஸோ இது மூலியமாக உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன் கிடைக்கும். ஸ்கின் லைட்டனிங் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இதில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த டார்க் பேச்சஸ் எல்லாமே உங்கள் ஃபேஸ்லேருந்து கிளியர் ஆகிறத நீங்கள் நல்லா பார்க்கலாம். தேர்ட் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்டல்வுட் பவுடர். அந்த காலத்துலேருந்தே சந்தனத்தை அரைச்சி ஃபேஸில் போடுறது ஒரு பழக்கமாக இருந்துட்டு இருக்கும். ஸோ இந்த சந்தனம் அப்படின்றது நிறைய பேருக்கு இமீடியட் ரிசல்ட் கொடுக்குது, ஒரு சிலருக்கு கொஞ்சம் லாங் ரன்ல தான் ரிசல்ட் கொடுக்குது. ஸோ ஒவ்வொருத்தரோட ஸ்கின் டைப் பொறுத்து இந்த சந்தனம் அப்படின்றது எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் பியூரான ரெட் சாண்டல்வுட் பவுடர் எடுத்துக்கலாம், அல்லது ரெட் சாண்டல்வுட் கிடைக்கல அப்படின்னா நார்மல் சாண்டல்வுட் பவுடர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நல்லா வந்துட்டு கிரைண்ட் பண்ணி ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபேஸுக்கு நீங்கள் போடுற எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ ஸ்மூத் பவுடராக இதையும் நீங்கள் அரைச்சி வச்சுட்டு இது கூட நீங்கள் மில்க் ஆட் பண்ணியோ அல்லது கர்ட் ஆட் பண்ணியோ உங்கள் ஃபேஸில் நீங்கள் பேக்காக ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன ரெசிபியை தவிர்த்து மற்ற எல்லா ரெசிபிஸையும் நீங்கள் வீக்லி 3 or 2 times நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் சொன்ன ரெசிபியை நீங்கள் டெய்லி வந்து 2 times கூட யூஸ் பண்ணலாம். அது உங்களோட இஷ்டம் தான். அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முல்தானி மட்டி. இதையும் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. முல்தானி மட்டி கூட கர்ட் ஆட் பண்ணுறது, மில்க் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இதையும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி வீட்லேயே நீங்கள் ரோஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா அதையும் இதோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த முல்தானி மட்டி ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரை ஆக்கிடும். நான் இயற்கையாகவே இது வந்து முல்தானி மட்டின்றது ஒரு மண் வகையை சார்ந்தது. ஸோ இது நம்ம ஃபேஸில் போடும்போது உங்களுடைய ஸ்கின்னை வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஆக்கிடும். ஸோ யாருக்கெல்லாம் ட்ரை ஸ்கின் இருக்கோ முல்தானி மட்டி யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். சப்போஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப்டர் த அப்ளிகேஷன் கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதை வழக்கமாக வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனல் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் அப்படின்றது உங்கள் ஸ்கின்னுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஓட்ஸை பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் ட்ரையாக நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஓட் மீலையும் வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் ஸ்க்ரப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மீலாவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் உங்களுக்கு ட்ரையாக கிடைக்கும், அதை நான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ட்ரையாக நல்லா அதை கிரைண்ட் பண்ணி
பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கர்ட் அண்ட் ஹனி இந்த ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதையே நீங்கள் ஸ்க்ரப் மாதிரி ஒரு எக்ஸ்ஃபோலியேஷனுக்கு யூஸ் பண்ணாலும் சரி, அல்லது ஒரு மாஸ்க் மாதிரி போட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணாலும் சரி, வீக்லி 2 or 3 டைம்ஸ் இது நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுடைய பிளாக் பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், டேனிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 5 ரெசிபீஸும் உங்களுடைய டேனிங்க்கும் பிக்மெண்டேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரெசிபீஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்னென்ன ரெசிபீஸில் நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் எனக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு பெண்ணால நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye. இந்த பண்டிகை நாட்களை ஏடிபியுடன் ஆனந்தமாக கொண்டாடுங்கள். order.aebsweets.com. தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. The Chennai Silks. Let the celebrations begin. Dazller All Day Lip Color. Stunning shades at 200 rupees. Dazller Boundless Expressions. திவ்ய பாரதி வந்து such a sweetheart. அவங்க டவுன் டு எர்த், லைக் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்டா பேஜில் இருந்து தான் எனக்கு டைரக்ட் மெசேஜ் வந்தது. யா, அவங்க பார்த்துட்டு நைட்டு தான் அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. டே, உங்களோட பேஜ் ரொம்ப நல்லா இருக்குது, ஐ நீட் அன் அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து எப்படா வேணும் உங்களுக்கு, இட்ஸ் மை ப்ளஷர் டு ஒர்க் வித் யூ கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அண்ட் அவங்க வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் சாரோட லான்ச்சு, கமல் சார் வேற வர்றாங்க, எனக்கு வேற லெவலில் வேணும்னு சொன்னாங்க. ரீதா ஹரி மேம் வந்து நம்மளோட கிளைண்ட். ஷீ இஸ் சச் அ ஸ்வீட் ஹார்ட். அவங்க ஆக்சுவலாக என்னோட என்ன சொல்கிறது, மோஸ்ட் ஆஃப் த ப்ளவுசஸ் வந்து ஃப்ரம் தொர்க்கல் கொட்டர் தான் ரீசன்ட் டைம்ஸில் அவங்களது. ஐஸ்வர்யா தத்தா எப்படின்னா லைக் என்னோட லிட்டில் சிஸ்டர் மாதிரி. சச் அ டவுன் டு எர்த் பர்சன், ரொம்ப ஸ்வீட்டுங்க. அவங்க வந்தாலே வந்துட்டு லைக் கலகலன்ட்டு இருக்கும். அவங்க தான் வந்து சொன்னாங்க, அக்கா ஐஸ்வர்யா ராஜேஷ் மை ஃப்ரெண்ட் அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் வை நாட், நானே அவங்களோட பெரிய ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு. யாஷிகா வந்துட்டு அவங்க எது போட்டாலும் அழகாக தான் இருக்கும். ஆமாம். ஸோ ஜஸ்ட் லைக் தட் அது இட் ஹேப்பன். எந்த ஹீரோயின்ஸ் வந்தாலும் அவங்களோட இன்ஸ்டா பேஜுக்கு போயிடுவேன். அவங்களோட காம்ப்ளெக்ஷன் எப்படி இருக்குது, இது வரைக்கும் அவங்க என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் போட்டிருக்காங்க, போடாத டிசைன் பேட்டர்ன்ஸில் தான். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரெடிமேட்ஸ்லாம் கிடைக்காது. அண்ட் அந்த ஃபிட்டும் அழகாக உட்காராது. ஸோ டிசைனர் பார்ட்லேருந்து பார்க்கும் போது தான் உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.